ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே முரளியை சும்மா விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ராகவ்ட்ட அபி என்ன பண்ணுறாங்க, எனக்கு வரையில் அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வாங்கிட்டு வராங்க. பார்த்தா அப்படி மணக்குது. என்ன அஞ்சலி பார்க்குறாங்க, என்ன மல்லிகைப்பூ மணக்குது அப்படிங்கல, தெரியாதாக்கா, நான் என் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்காகத்தான் அப்படின்னு வேக வேகமாக எல்லாரும் மத்தியிலையும் வாங்குறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகவ் பார்க்குறாங்க. ஆனால் முன்ன மாதிரிலாம் அவர் எதிர்த்து பேசுறது இல்லையா, ஐயோ அப்படின்னு வைக்கவும் படுறதில்ல. இதில் என்ன இருக்குது, ஆனால் அவர் ஒன்று அபி மேலே உண்மையான பாசம், ரெண்டாவது அவனை எப்படியாவது வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறக்காண்டி, ஆமாம் பாட்டி அபிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், அவன் வாங்கிட்டு சொன்னாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா இல்லை எனக்கா தோணுச்சு, ஏன் அபிக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்காம அப்புறம் யார் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, என்ன பாட்டி நான் சரிதானே நான் சொல்கிறது, ஆமாடா அப்படிங்கிறாங்க. சரி வா அபி நம்ம மேலே போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அப்படியே முரளிக்கு வயிறு எரியுது. எப்படா இதெல்லாம் உனக்கு எப்படா நடக்குது, நீ வந்து சிடுமூஞ்சியாச்சே அப்படி, அதுவும் அவள் சொல்லாமலே வாங்கிட்டு வந்திருக்கிற, அதுவும் மல்லிகைப்பூ அல்வா, ஐயோ அப்போ ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியாக வாழ்கிறாங்களா, ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு தவிக்க சுந்தரிக்கு சிரிப்பு தாங்கலை. இப்படியே முறைக்கிறாரு. எல்லாரும் போனதுக்கப்புறம் என்னத்த என்ன உங்களுக்கு என்ன சிரிப்பாக இருக்கா என் பொழப்பு அப்படிங்கல, இல்லை நீ வந்து என்னமோ இலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீ காத்துட்ருக்க, அது பழுக்கவே பழுக்காது, அது இலவு பஞ்சுங்கிறது தெரியாமல் போகுது அப்படிங்கிறாங்க. இல்லத்த இல்லை அந்த பழம் எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்ன கையோட போட்டு கொட்டைக்கிறாரு. அப்படி நொறுங்குது அங்கே இருக்கிற கண்ணாடி கிளாஸு. என்ன என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணுற, பின்ன நீங்கள் இப்படி என்னை பார்த்து நீங்கள் இப்படி தாழ்த்தி மட்டம் தட்டியே பேசுனா எப்படி அத்தை, எனக்கு நீங்கள் ஊக்குவிக்க வேணாமா அப்படிங்கிறான். சரி சரி விடு கிருஷ்ணா, உனக்காக தான் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ தப்பு தப்பாக கோட்டையை பிளான் பண்ணுற, கோட்டை விட்டுற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சுந்தரி. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம், இது ரெண்டும் ஒன்று சேருதுலே, என்ன பண்ணலாம், கரண்ட்டை கட் பண்ணி விட்ருவோமா, அவங்க வேர்த்து போய் எல்லாம் வெளில வந்துடுவாங்களே, ஏய் அறிவு இருக்காடா, அப்புறம் நம்மளும் தூங்க வேண்டாமா, நான் தூங்காட்டியும் பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேரும் தூங்கக்கூடாது, மல்லிகை பாலோட போயிருக்காங்க, எனக்கு செம்மக்கம் வருது அப்படிங்கல, ஒரு மணி நேரமாவது அவங்கள அலக்கழிச்சிட்டா அப்புறமா வெறுத்து போயிடுவாங்க, அப்புறம் போய் தூங்க முடியாதுல்ல, சரி பண்ணி தொலை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஃபீஸை பிடிங்கி விட்டுறானா அப்படிங்கிற கையோட இவங்க நல்லா ஆசையாக பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அல்வா கொடுத்து திங்க போகிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுது. பாவங்க இவர் அல்வா கொடுத்துட்டு ஆசையாக தன்னோட காதலை சொல்லணும்னு நினச்சாரு. பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் போயிடுது. எல்லாரும் வெளியில் வராங்க. அபிராகம் மட்டும் வெளியில் வரல. முரளிக்கு சந்தோஷம், எல்லாரும் வந்துட்டாலே, அப்போ அபி வந்துருவான்னு வாசல் கதவையே பார்க்குறான், அந்த ரூம் கதவையே. அஞ்சலி பார்க்குறாங்க. என்னங்க மேலே பார்க்குறீங்க, இல்லை அபிராகவை காணுமே, எல்லாருக்கும் வேர்த்து போச்சுன்னு வெளியில் வந்துட்டோம், அவங்க மட்டும் வரலையே அப்படின்னு தெரியல, தூங்கியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ தூங்கியிருப்பாங்களா, தூங்கினாலும் சந்தோஷம்தான், ஆனால் வேறு எதுவும் தூங்காமல் மும்பரமாக வேலையில் இருப்பாங்களோ, என்ன வேலை இருக்க போகுது, கடவுளே கடவுளே அப்படிலாம் இருக்கக்கூடாது, கடவுளே கடவுளே அவங்க வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க எனக்கு ஒரு மாதிரி அப்படியே இருக்குது, வெளியில் போமா அப்படிங்கிறாங்க அபி. உடனே அவன் ராகவும் சரி வா போவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க மெல்ல அப்படி கதவை திறக்கிறாங்க. அப்படி எல்லாரும் கீழே நின்றுட்டு இருக்காங்களா, அப்போ டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க யாரும் பார்க்காத அளவுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இன்னும் கதவை திறக்காமல் இருக்கான் அப்படிங்கல, என்ன அபி ஏன் கதவை சாத்துற அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்களா. ராகவ் உங்களுக்கு அவசியம் வெளியில் போய்த்தான் ஆகணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அபி, இல்லை உங்களுக்கு வேர்க்குதா, அப்படின்னும் ஒன்றும் வேர்க்கலையே, இல்லை வெளியில் போக வேணாங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. எதுக்கு, எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க, ஏன் நின்றுட்டு போகிறாங்க, அதெல்லாம் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் இங்கே உள்ளுக்கே இருந்துட்டா நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு தோணணும், வெளியில் கூட வராமல் நாங்கள் என்ஜாய் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும், எதுக்காக அந்த முரளியை நிற்கிறான், அவன் வயிறு எரியணும் அதுக்காக தான் அப்படிங்கல. என்ன அபி நம்ம கதவை திறக்கலைன்னா அவனுக்கு வயிறு எரியுமா, பின்ன அவனுக்கு கண்டிப்பாக வயிறு எரியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. மெல்ல வந்து பாருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னலை திறந்துட்டு மெதுவாக பார்க்குறாரா. இவன் பார்த்தா வாசலே பார்த்துட்டு இருக்கான். அபி இப்படி அபி கை கொடு நீ சொன்னது சரிதான், அவன் வெளியிலே பார்த்துட்டு இருக்கான், அப்போ இவன் கரண்ட்டை கூட அவன் தான் கட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், எப்படி பார்க்குறது அப்படிங்கல. இவர் அப்படியே ஜன்னல் வழியாக அங்கிட்டு பார்க்குறாரு. பால்கனி வழியாக வராங்களா, வந்து மெல்ல மெல்ல கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே இறங்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஃபோன் அப்படியே விசிறி எடுத்து வீசிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்னப்பா பண்ணுறது, கரண்ட் போயிடுச்சு, ஈவிக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோமா அப்படி இப்படின்னு இருக்காங்களா. இவர் ராக என்ன பண்ணாங்க, மெல்ல அங்கிட்ட அப்படியே போய் அப்படியே இறங்கி சுற்றி வந்து அப்படியே அந்த இபி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டிக்கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. பீஸை பிடுங்கி விட்டுருக்காங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே பார்த்தா கரண்டையே அப்படியே அட பாவி மனசு அப்படின்னு பீஸ் கட்டை எடுத்து மாட்டி விட்டு ஆன் பண்ணி விட்டுறாங்களா. டக்குன்னு கரண்ட் வந்துடுது. அப்படியே ராகு அதே மாதிரி அப்படியே சுற்றி எப்படிக்கா வந்தாலும் அப்படிக்கா ஏறி மேலே போயிடுறாரு. இங்கே முரளி பார்க்குறான், எப்படி கரண்ட் வந்துச்சு, ஐயோ கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு. அத்தை என்னத்தை, நான் ஒன்றும் பண்ணலை, அப்போதைக்கு இங்கே சுந்தரி அங்கிட்டு போயிட்டு வரேன், நான் ஒன்றும் பண்ணலை அத்தை, சொல்லுங்கள் உங்களால் தூங்க முடியலன்னு போட்டு விட்டீங்க
அப்படிங்களா? ஐயோ என்னடா நீ பாட்டுக்கு நினச்சிட்டு இருக்க, நான் இல்லைடா ஒரு 2 மணி நேரம் நீ தானே போட சொன்னேன், அப்புறம் நான் எப்படி போடுவேனா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒன்றுமே பண்ண முடியலன்னு தவிக்கிறான் முரளி. பார்த்தா இது இன்னமும் வரவே இல்லை. ச்சே என்ன இதுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து போய் படுக்கிறான். இனிமேல் மறுபடியும் கரண்ட் ஆஃப் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து வர்றாங்க. காலையில் எந்திச்சு வந்தானே எல்லாரும் கேட்குறாங்க, என்ன அபி என்ன ராகவ் ராத்திரி உங்களுக்கு புழுக்கமே இல்லையா, எங்களுக்கு எதுக்கு புழுக்கம் அப்படிங்கிறாங்க. இல்லை கரண்ட் போயிடுச்சே. ஆமாம் கரண்ட் போயிடுச்சு எங்களுக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. அப்போ வரவே இல்லை, நாங்கள் ஏன் வரணும், அவங்க எங்களுக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு அதான் வரல. என்ன முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் முரளி. அப்படி பார்க்குறாங்க அபியும். என்னடி அப்படிங்கிறாங்க அனு. அக்கா என்னக்கா நீ இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா, அவர் ஆசாசியாக அல்வா வாங்கிட்டு வந்தார், அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கதை படிச்சிருந்தோம், அதுக்கு மேலே அவர் மடியில் நான் தலை வச்சு படுத்திருந்தேன், எந்திரிச்சு போக மனசே வரல, நாங்கள் அப்படியே இருந்துட்டோம், அதுக்கப்புறம் கரண்ட் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கினோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க அபி. முரளி போச்சுடா கரண்ட் அமைக்கே வீணாக போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு பார்க்குறான். நீ இப்படியே ஆகணும் தானே, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி வா நம்ம இன்னைக்கு ஒரு படம் புது படம் டிக்கெட் வாங்கியிருக்கேன் போகலாமா, ஜாலி அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் கூட்டமே இல்லையாமே அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. உடனே அபி இருந்துட்டு கூட்டம் இல்லாத படத்தில் வாங்க ஜாலி என்ஜாய் பண்ணலாம் வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அனு இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்களா. உடனே முரளி இருந்துட்டு என்ன அனு நீங்கள் படத்துக்கு போகணுமா டிக்கெட் போடணுமாங்கிறாங்க. அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நான் எங்கள் வீட்டுக்காரோட நான் போய்க்கிடுவேன், ஆனால் அவர் மாலையை போட்டிருக்காரா அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் போய்க்குவோம். அபி ராகவ் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அடுத்தடுத்து என்னை வயிற்றுச்சல் கலப்புதில்லை அப்படிங்கிறாங்க. அஞ்சலி இருந்துட்டு அஞ்சலி நீங்களும் போறீங்களாங்க, நானும் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. நீங்களும் போறீங்களா அப்படின்னோட முரளிக்கு செம்ம சந்தோஷம். அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு வரவா அப்படிங்கிற டப்புன்னு அப்படியே அந்த சந்தோஷம் அடங்கி போயிடுது. என்ன அஞ்சலிமா நீயா அப்படிங்களா? ஆமாங்க 2 பேரும் போயிட்டு வருவோம், ஏன் கற்பமாக இருக்கவங்க படம் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன அப்படிங்கிற. அப்படியே சரி எப்படியும் 2 பேரும் போயிடுவோம், அவங்களோட அபியோட இருந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். என்னடே இங்கே தனி ரூம்லேயே ஒன்றா இருக்கிறாங்க, அங்கே தேட்டரில் போய் என்ன பண்ண போகிறாங்க, நீ அதை பார்த்து உச்சி கொட்டத்தான் போகிற, தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வரட்டும் அபி ராகவும் வாங்க வாங்க அப்படி சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தேட்டருக்கு போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆப்பு பெருசாக இருக்குங்கிறது தெரியாமல் போயிட்டுருக்கான். அந்த 3 மணி நேரம் அவங்க விளையாடுற விளையாட்டு திருவிளையாடல இவன் வெந்து நொந்து நூடுல்ஸ் தான் ஆக போகிறான். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஆக போகுதுங்கிறது அடுத்த எபிசோடில். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.